ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிஎஸ் மேட்சுமே இதில் ஆடி போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல் மேட்சிங்கிறதுனா கிட்டத்தட்ட 9 நிமிஷத்து வீடியோ. அதை எனக்கு முடிஞ்ச அளவு கட் பண்ணி போட்டிருக்கேன். அது பார்ட் 1 பார்ட் 2 தான் வரும். மறக்காம பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று அவங்க எங்களை அடிச்சு முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதை நான் அதை கட் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் ஆடி போடுறது மட்டும்தான் போடுவேன். ஸோ அதனால என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து நின்னேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா வெளியே போடணும் டீம் அதை படுக்க போட்டாங்க. சரி ரைட்னு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த வீட்டுக்குள்ளே ஏறினேன். இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் வந்தால் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே எழுதி நான் ரைட் சைடு ஏறிட்டேன். இந்த பக்கம் ஜன்னல் உள்ள எகிரி குதிச்சு போனேன். இந்த பக்கம் அனாமத்தை ஒரு மின்னாப்பில் அறுத்து பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. அப்படியே ஃபுல் கிளியர் பண்ணி விட்டு இந்த ட்ரோன் பவர் ஒரு வீல் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த பக்கத்து ஒரு ஃபோன் வைப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தன் ஒன்றா அங்கிட்ட அவனை அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. தம்பி போயிட்டு வாங்க தம்பி வீட்டுக்கு. இந்த ட்ரோன் பவர் போட்டாங்க முடிச்சு விட்டாச்சு. இங்கிட்ட வர ஒருத்தன் ஏறி வந்தான். அவனுக்கு ஒரு அழுத்தி பிடிய போலாம் பார்த்தா நமக்கு ஹெல்த்தை குறைச்சிட்டு நம்ம முடிச்சு விட்டேன். ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்க 2வது மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்குன்னு இந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டோம் தப்பா என்ன வேண்டாம், கண்டிப்பாக அங்கே ஜெயிச்சிடும். ஸோ பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வந்துச்சு. கன்லாம் அங்கே எடுத்துட்டு ரெடியாக இருந்தாலும் சரி சும்மா ஃபன் பண்ணலாமே எமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ நான் கன் எடுத்து முடிச்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கன்னெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு டைரெக்டாக சுடுறதுக்கே வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து ட்ராப் ஃபில் பண்ணிட்டு இந்த பக்கம் நான் சுடுற மாதிரி ஆங்கிள் கட்டு தான் பார்த்தோம். ஒன்றும் மாற்றமாக இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கே MP43 சிப் இருந்துச்சு. MP40 MP5 3 சிப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்கள் ஒருத்தர் வந்து அவங்க போல் அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. ஸோ மற்றவங்களாம் அந்த மேலே இருக்க அங்கே இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் தனியாக வந்து மாட்டிச்சு. அதை பீஸை நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பவரை உடச்சு விட்டேன். ஸோ 3 பேருமே அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் ஒரு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட போக ஆரம்பிச்சேன். ஸோ 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. நான் இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருந்துச்சு. இந்த வின்டர் பிளேடுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சும்மா தூக்கி போட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக் டவுன் விழுந்துடும். சரி வந்தவர் நமக்குலாம் இந்த மேட்ச்சில் இன்னொரு ஏஸ் போடலான்னு பார்த்தா முடியலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜோனில் செத்துட்டான். அந்த கீழே எனக்கு வந்துச்சு. ஸோ ஒருத்தனை டீமாக முடிச்சிடும், இன்னொருத்தர் நான் முடிச்சிடும். இன்னொருத்தன் தான் இங்கே ஒளிஞ்சிருந்தான். ஒரு என்னை போட்டு அவனுக்கு பாதி டேமேஜ். அதுக்கப்புறம் அவன் ஜோன் உள்ளேயே மாட்டி விடலான்னு பார்த்தேன். கடைசியில் முடியலை. இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே நான் இந்த பாக்ஸ்குள்ளே நின்று மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன். பாம்பு வெடிச்சு வெளியே வந்தேன். ஸோ ஒருத்தர் நாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொருத்தனை வந்து அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா நான் செத்தவனை தலைவராக மாறிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒருத்தன் வந்தேன். இங்கே இதை வாழை போட்டு அடைச்சி விட்டு மேலே ஏறிட்டேன். மேலேயே இங்கே வந்து அழுத்தி பிடி இந்த பவர் போட்டு லாக் பண்ணிட்டான். நல்ல வேலை அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு போயாச்சு. ஸோ அடுத்து இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமா எல்லாம் தூக்கி போட்டு தூருவார். இப்போ கரெக்டாக அந்த மூமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்போவுமே நம்ம மாற்ற விட்டுருக்கலாம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு க்ளோவால் போட்டு நின்றுட்டேன்.